ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நம்ம தொப்பையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தொப்பை குறைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய மித்தும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறோம். பட் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுனா தொப்பை குறையும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காலம் ஃபுல்லாக எத்தனை வருஷம் பண்ணினாலும் அது தொப்பை குறையவே குறையாது. அது ஒரு நல்ல விஷயமாகவே இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுனா தொப்பை குறையவே குறையாது, என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் தொப்பை குறையும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பெல்லி ஃபேட் மட்டும்தான் எனக்கு இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ நார்மலாக யாருக்கு தொப்பை இருக்கோ அவங்க எல்லாருமே நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொப்பை குறையும். நான் உடம்பு ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிறேன், ஆனால் தொப்பை மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு தொப்பைக்குள்ள எக்ஸசைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு தொப்பை குறையுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, தொப்பை அப்படிங்கிறது தொப்பையில் உள்ள ஃபேட்டுங்கிறது நீங்கள் தொப்பைக்கான எக்ஸசைஸை மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குறையவே குறையாது. அதுக்கான டயட்டை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் பாடி எக்ஸசைஸ், உடம்புக்கு ஃபுல்லாக நீங்கள் எக்ஸசைஸை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வயிற்றில் இருக்கிற கொழுப்பு ஃபேட் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வயிற்றுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வயிற்றுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது தொப்பை குறையவே குறையாது. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, மேஜிக்கல் ட்ரிங்க். அதாவது இப்போ யூடியூப்பை திறந்தாலே இந்த ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் ஒரு மாதம் குடிச்சாலே போதும், உங்கள் தொப்பை இருக்க இடமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வருது. நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரிங்க்கை மட்டும் குடிங்க, இந்த பவுடரை தண்ணியில் கலந்து குடிங்க அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரிங்க்கை வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கிறீங்க அப்படின்னா, குடிச்சிட்டு அதுக்கான டயட்டை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தொப்பை குறையுமே தவிர, நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு சுகரு கார்போஹைட்ரேட்டுன்னு அதிகமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க்கை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா, ட்ரிங்க்கை தண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு கேட்காது. அதுக்கான ஃபுட் கண்ட்ரோல், அதுக்கான டயட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேட்டை அது என்னென்னா பேர்ன் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா போய் கார்ப்ஸையும் சுகரையும் சாப்பிட்டுட்டு நான் இந்த வாட்டரையும் குடிக்கிறேன், மேஜிக்கல் ட்ரிங்கை குடிக்கிறேன் அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு தொப்பை குறையவே குறையாது. அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பெல்ட் அதுக்கப்புறம் ஏதோ மிஷின் அதெல்லாம் அந்த பெல்ட்டை இடுப்பில் போட்டுக்கிட்டால் தொப்பை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஏதோ மிஷினை வச்சு வயிற்றில் தேய்ச்சோம் அப்படின்னா தொப்பை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் காலில் வச்சு அந்த மிஷினை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷின்லாம் வந்திருக்கு. அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணால் தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் எப்படி அப்படின்னா, அந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்ப, அந்த பெல்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல டீஹைட்ரேட் ஆகி 1 இன்ச்சு, ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு, 1 இன்ச்சு கூட குறையாது, ஒரு அரை இன்ச்சு அந்த மாதிரி குறையும். ஏன் அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூவாக அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஹீட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி அந்த தண்ணி உடம்புல தண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த இது குறைஞ்சி டீஹைட்ரேஷன் ஆகி ஒரு அரை இன்ச்சு குறையலாமே தவிர இந்த மிஷினாலலாம் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்குமே யாருமே ப்ரூஃப் பண்ணலை. அதற்கான டயட் மெயின்டைன் பண்ணி வேணால் அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறையுமே தவிர, சும்மா மிஷின் மட்டும் வாங்கி போட்டு பெல்லி ஃபேட்டை குறைச்சிருவோம் அப்படியே இது அழுக்கு கிடையாது. அந்த மிஷின்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து கரைஞ்சிக்கிட்டு வருது. ஃபேட்டுங்கிறது நம்மளோட நம்ம சாப்பிட்ற இன்டேக்கை கம்மி பண்ணி நிறைய உடல் உழைப்பு கொடுத்தா தான் நம்மளோட ஃபேட் கரைஞ்சி வரும். அதனால் இதையும் யாரும் நம்பாதீங்க. அஞ்சாவது ஒன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் காலைல எழுந்திரிச்சோடனே காப்பி டீ குடிக்காது. காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு சுடுதண்ணியில் எல்லாமே புளிஞ்சு குடி, இஞ்சியை நல்லா கொதிக்க வச்சு குடி, அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குல்ல அதை தண்ணியில் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் குடிச்சிட்டாலே நமக்கு தொப்பை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லி நம்மளுமே கேள்விப்பட்டிருப்போம். காலையில் நல்லா தான் எழுந்திரிச்சோடனே காஃபி டீ குடிக்காமல் நம்மளும் அந்த லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் கலந்த தண்ணி, அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறம் கொள்ளு சூப்பு அது இதுன்னு குடிப்போம். குடிச்சிட்டு மறுபடியும் காலை சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுவோம்னா நல்லா ஒரு 4-5 இட்லி சட்னி, மதியான சாப்பாட்டுக்கு நிறையா சோறு, நைட்டு சாப்பாட்டுக்கு நிறையா சோறு, பிரியாணி,
மறுபடியும் மத்தியானம் டீ காஃபி இப்படியெல்லாம் குடிச்சிக்கிட்டு நீங்கள் காலையில் அந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா ஒரு எஃபெக்டிவ்மே இருக்காது, உங்களுக்கு எந்த தொப்பையுமே குறையாது. காலையில் அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் எடுக்கிறீங்க, மெட்டபாலிசம் ட்ரிங்க் எடுக்கிறீங்க, டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல் டேவும் வந்து நீங்கள் வந்து டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும். கார்ப்ஸோட அளவு கம்மியாகவும் ப்ரோட்டீன் ஃபைபரோட அளவு அதிகமாகவும் எடுத்து இதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்கள் தொப்பை வந்து 100% குறையும். சும்மா மற்ற நேரமெல்லாம் 3 வேளையும் நான் நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் டெய்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த பொடியை வந்து முழுக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து இதை தண்ணியில் கலந்து குடி எனக்கு தொப்பை குறைஞ்சிருன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபஸ்ட்டு டயட்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பவுடர்லாம் அரைச்சி வச்சு வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறது, மற்ற அந்த மாதிரி பவுடரில் தண்ணியை கலந்து குடிக்கிறது, மற்ற நேரத்தில் வந்து நல்லா சாப்பிட்றது. அதனால எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தொப்பை குறையும். ஆனால் இது மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை குறையவே குறையாது. ஓகே, நான் இதெல்லாம் பண்ணுனா தொப்பை குறையாதுன்னு சொல்கிறேன். அப்போ என்னென்னலாம் பண்ணுனா தொப்பை குறையும் அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டையும் சுகரையும் கட் பண்ணணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தொப்பையை குறைக்க போகிறேன், உடம்பு குறைக்க போகிறேன், அதனால ஃபுல்லாக சுகரை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்டை 3 வேளையும் சாப்பிடுவாங்க. 3 வேளையும் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அதிகமாக கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றதுனால நம்ம தொப்பை வந்து என்ன பண்ணும், எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ்க்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல தொப்பை சேராது. இதுவே வந்து இப்போ காலையில் வந்து நல்லா 5-6 இட்லி ப்ரோட்டீன் எதுவுமே எடுத்துக்கல, மத்தியானம் நிறையா சோறு சும்மா கொஞ்சோண்டு காய்கறி தொட்டுக்க, நைட்டு அதே மாதிரி சோறு தோசை இட்லி சப்பாத்தி அது மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இதில் ப்ரோட்டீனும் கிடையாது ஃபைபரும் கிடையாது. அப்போ வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் கொடுத்தோம்னா ஓகே, ஒன்றும் நமக்கு தொப்பை உருவாகாது. அதிகமாக நம்ம சாப்பிட்ற சுகரு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அது எல்லாமே நம்ம ஒரு ரத்தத்தில் கலந்து அது அதிகமாகிட்டு அப்படின்னா ரத்தத்தில் இருக்க இன்சுலின் வந்து அதிகமாகி அது கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி நம்ம தொப்பையில் வந்து அது சேர்ந்துடும். அது உடம்புக்கு வந்து தேவையான கார்போஹைட்ரேட்டை சாப்பிடாம அது ரொம்ப அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புல வந்து இது நிறையா இருக்குது, அதனால வந்து நம்ம இந்த இடத்தையாவது சேமித்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல சேமிக்கிற இடம் தொப்பை தான். அதனால தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தொப்பை போடும். நிறைய ஜென்ஸுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொப்பை விழுந்திருக்கும். காரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்து அது இதுன்னு 3 வேளையும் நல்லா சாப்பிடுவாங்க மாப்பிள்ளை கவனிப்புன்னு. அவங்க வந்து உடம்புக்கு தேவையோட அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு போடுற இடம் தொப்பை தான் போடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து தொப்பை போடாமல் இருக்கணும்னா கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபைபரோட அளவை அதிகமாக்குங்க. டயட்லையுமே சொல்கிறது கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபைபரோட அளவை வந்து அதிகமாக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தொப்பை குறைக்க போகிறோம், உடம்பை குறைக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ப்ஸோட அளவு கம்மி பண்ணிவிட்டு சுகர் ஆயில் ஃபுட்டு, ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து மைதா, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது அதுக்காக தான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஏன் இதை நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ரோட்டீன் நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணும், வயிறு வந்து நம்ம ஃபில் ஆகாது. இப்போ ஒரு 5 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வந்து ஒரு கப் சுண்டலோ இல்லை ஒரு 2 முட்டையோ இல்லை பன்னீரோ அந்த மாதிரி பன்னீர் ப்ரோட்டீன் சம்மந்தமானது சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு 5 இட்லி சாப்பிட்றோன்னா அந்த 5 இட்லியை ஜீரணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து கலோரியை வந்து யூஸ் பண்ணோம். இதுவே ப்ரோட்டீன் வந்து நம்ம அதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 5 இட்லியை வந்து ஜீரணிக்கிறதை விட அந்த ப்ரோட்டீனை ஜீரணிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து அது வந்து யூஸ் பண்ணும். அதனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் அதிகமாகும். அதனால தான் வந்து ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் 60 கிலோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணும். மத்தியான சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கப் சாதம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 முட்டை, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இல்லைன்னா பன்னீர், நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர், டோஃபு அந்த மாதிரி வந்து அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பன்னீர் 3 வேளை சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து அதை வந்து செரிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து நிறைய கலோரிஸை வந்து எடுத்துக்கும். அதனால் வந்து நமக்கு வெயிட் லாஸ் வெயிட் லாஸை விட ஃபேட் லாஸ் வந்து நமக்கு வந்து கண் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வயிறு வந்து குறையிறத ஒரு மாதம் இதை கன்சிஸ்டன்சியாக ப்ரோட்டீன் அதிகமாக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேட் வந்து நம்ம உடம்பு வயிற்றை சுற்றி இருக்க சதம் குறையிறத நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம். அதனால் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் அளவையும் சுகர் அளவையும் குறைச்சிட்டு நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து என்னத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எக்ஸசைஸு.
நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது இந்த வயிற்றுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் போதுமானு கேட்குறீங்க. பட் வந்து கார்டியோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ரன்னிங் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து 3 நாள் வந்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா 4 நாள் மொத்தத்தில் வந்து 7 நாளா அதில் வந்து 3 நாள் வந்து டோட்டல் உடம்புக்கும் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் 3 நாள் வந்து வயிற்றுக்கான எக்ஸசைஸ், அதாவது தொப்பையை குறைக்கிறதுக்கு கோர் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பிளாங்க்கு, அந்த மாதிரி வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதை வந்து பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து டெய்லி எக்ஸசைஸ் ஒரு 30 to 50 மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து உடம்புக்கு வந்து நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகி ஈஸியாக வந்து வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் நடக்கும். அதனால் வந்து தொப்பைக்கு வந்து ஒரு 3 நாள் பண்ணுறீங்கன்னா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ஒரு 3 நாள் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. எக்ஸசைஸ் வந்து தொப்பை மட்டும் இருக்குன்னா தொப்பைக்கு மட்டும் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே பண்ணுங்கள். 4வது விஷயம் என்னன்னா ஃபாஸ்டிங். இதுதான் நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சீக்கிரம் நம்ம தொப்பையை வந்து குறைச்சி கொடுக்குற ஒரு விஷயம் ஃபாஸ்டிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ நீங்களே பார்க்க முடியும். நம்ம உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் தொப்பை குறையிறது, வெயிட் குறையிறது, அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறத பார்க்கலாம். நீங்கள் நைட்டு வந்து ஒரு 6:30 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 16 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 15 மணி நேரம், முடிஞ்சதுன்னா 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த ஃபாஸ்டிங் டைமில் காஃபி, டீ அந்த மாதிரி எதுவுமே குடிக்காமல், ஃபாஸ்டிங்னா காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம்னு இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, உங்களால் முடியலைன்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ வித்தவுட் சுகரில் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டிங்க அப்படி குடிச்சிக்கிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து மறுநாள் காலைல ஒரு 10 மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சு ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். ஒரு 2 வாரம் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் வெயிட்டு உங்கள் வயிற்றை சுற்றி உள்ள சதை, தொப்பை எல்லாம் கடன்னு குறைஞ்சி வரதை பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னு ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம உடம்பு வந்து ஓகே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோம். 12 மணி நேரத்தை கடந்தோன்னா ஏன் இவங்க இன்னும் எதுவுமே வாயில் வைக்கலை, எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு நம்ம உடம்பே யோசிச்சு நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அது வந்து ஐயோ இவங்க சாப்பிட மாட்டாங்க போல, அதனால வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம உடம்பு எங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அங்கெல்லாம் போய் உரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜியை உரிய ஆரம்பிக்க நம்ம உடம்பு குறையிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அதனால தான் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அந்த ஃபாஸ்டிங் டைமில் எதுவுமே சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிங்கிறது. அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்களோட தொப்பை குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். எது பண்ணுறோமோ இல்லையோ ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம். அப்புறம் வந்து 5th ஒன் என்ன அப்படின்னா, அதிகமான ஃபைபர் எடுத்துக்கோங்க. ஃபைபர் அப்படின்னா எதுக்காக ஃபைபர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை தான் வரும். அதுக்கு காரணம் நம்ம அதிகமான ஃபைபர் எடுத்துக்காதது தான். ஃபைபர் அப்படின்னாலே நிறைய நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு வேளை சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயுமே சுகர் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லேயே மாம்பழம், பலாச்சொலை, வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வெயிட் போடும், அதே சமயம் அதிகமான சுகர் இருக்குது. நேச்சுரல் சுகராக இருந்தாலுமே ஃப்ரூட்ஸில் உள்ள சுகர் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வேளை நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப 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 நல்லது. ஏன் அப்படின்னா கொய்யாக்காயில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அதனால காய்கறி எடுத்துக்கோங்க. காய்கறி வந்து இது எவ்வளோ தண்ணி காய், கீரை, டெய்லி கீரையெல்லாம் கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கார்ப்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. அந்த 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து அது வேறு என்ன ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்க ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. கார்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சப்பாத்தி, ஒரு தோசை அப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு பசிக்குமே நைட்டு சாப்பிடலன்னா ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ நாள் வந்து நிறையா சாப்பிட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம உடனே வந்து சாப்பாடை குறைக்கணுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சப்பாத்தி அது மாதிரி அது ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லையா ஒரு பவுல் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மத்தியானம் செஞ்ச காய்கறி இருந்ததுன்னா செஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. போக போக வந்து உங்களுக்கு பழகிற ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடே சாப்பிட வேணாங்கிற அளவுக்கு எடுத்துக்கும். மத்தியானம் நல்லா நிறைய காய்கறி வச்சு கொஞ்சமாக கார்ப்ஸ், ப்ரோட்டீன் வச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இது மாதிரி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் தனியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களோட தொப்பை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இது வந்து நான் மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு, அது
அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி தொப்பையும் குறைச்சிருக்காங்க, உடம்பையும் குறைச்சிருக்காங்க. அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட எப்பயுமே இந்த இந்த விஷயத்த சொல்லுவேன். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காமனாக எல்லா வீடியோலையும் எதை பற்றி பேசினாலும் நான் லாஸ்ட்டாக இதை பற்றி ஃபைபருக்கு அதிகமாக எடுத்துங்க, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துங்க, ஃபைபருக்கு காய்கறி நிறைய எடுத்துங்கன்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நான் தொப்பையை குறைச்சிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவேஷனே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.